இப்பொழுதும் கூட அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. கர்த்தாவை எங்களுக்கு சகாயம் செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இந்த வேளையிலும் கூட இந்த அதிகாரத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அந்த அதிகாரத்திலே எங்களுக்கு வேண்டிய நன்மைகள், கிருபைகள், இரக்கங்கள், பாதுகாப்புகள் அனைத்தையும் கர்த்தர் நீர் தருவீராக. புதிய ஏற்பாட்டினுடைய வல்லமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை, மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, ஆவிக்குரிய பலன் தருகிற வல்லமை, சரீர பிரகாரமான பலன் தருகிற வல்லமை எங்கள் அனைவர் மத்தியில் இடைப்படுவதாக. பொன்னும் வெள்ளியும் இல்லை என்றாலும் இயேசுவின் நாமம் இருக்கிறது. பொன்னும் வெள்ளியும் இல்லை என்றாலும் பரலோக வல்லமை இருக்கிறது என்று பேதுரும் யோவானும் கிரியை செய்தது போல நாங்களும் பொன்னும் வெள்ளியும் இல்லை என்றாலும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கூடிய கிருபை உண்டாவதாக. அப்படியே வல்லமை இந்த காலை வேளைகள் சரீரம் மீது இறங்குவதாக. சோர்ந்து போய் பலவீனப்பட்டு டிஸ்டர்போடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக. இந்த க்ஷணமே இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால கிருபைகள், இரக்கங்கள் எங்களுக்கு உண்டாவதாக. இந்த வார்த்தையின்படி எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிறது. இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது நம் அனைவருடைய மனசாட்சிக்கும். பொன்னும் வெள்ளியுமா கர்த்தருடைய வல்லமையா? பொன்னும் வெள்ளியும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கர்த்தருடைய வல்லமை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? பொன்னும் வெள்ளியும் வந்தால் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? கர்த்தருடைய வல்லமை வந்தால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்த நட. நசரனாக இயேசுவின் நாமம் இருக்கிறது. சொல்லுங்க, நசரனாக இயேசுவின் நாமம் என்னோட கொடுக்குது. சொல்லுங்க, நசரனாக இயேசுவின் நாமம் இருக்கிறது. சொல்லுங்க, நசரனாக இயேசுவின் நாமம் இருக்கிறது. நசரனாக இயேசுவின் நாமம் என்னோடு கொடுக்கும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பொன்னும் வெள்ளியும் இனத்தில் இல்லை. அவருடைய நாமத்தின் வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. பொன்னா வெள்ளியா இயேசுவினுடைய நாமமா என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய செய்தியினுடைய சாராம்சம், முதல் முறையாக ஒரு அற்புதமான வல்லமை ஒரு திமிர்வாதக்காரனுக்கு, ஒரு பேரலிட்டிக் பர்சன், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானியாக இருக்கிற அந்த மனுஷன் மீது கர்த்தருடைய கிருபை இறங்கி அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை தர போகிறது. ஆமென். நான் திமிர்வாதக்காரன் என்று ஏன் இதை நான் சொன்னேன் என்றால், அந்த திமிர்வாதம் என்பது அந்த குறிப்பிட்ட உறுப்பு இருந்தாலும் அது வேலை செய்யாது, திமிரிக் கொண்டு வரும். அதனால தான் அதை பேரலிசிஸ் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இந்த மனிதன் சப்பானி, எலும்புகள் இருக்கிறது, மஜ்ஜைகள் இருக்கிறது, சதைகள் இருக்கிறது, தசைகள் இருக்கிறது, தசை நார்கள் இருக்கிறது, ஆனால் செயல்படவில்லை. அது உதவி செய்ய மறுக்கிறது. இந்த இடத்துல இந்த மனிதனை லேம் மேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த மனிதனை சப்பானி என்று சொல்கிறார். எப்படி கர்த்தர் இந்த மனிதனை சுகப்படுத்துகிறார், இந்த மனிதனுக்கு உதவி செய்கிறார், ஒரு நொடியில் அற்புதத்தை செய்கிறார் என்பதுதான் இன்றைய செய்தி. ஆமென். கர்த்தருடைய பெயரிலே வல்லமை இருக்கிறது. பவர், இட் நீட்ஸ் பவர் ஃபார் எவ்ரிதிங். இன்றைக்கு என் மைக்கு பிடிச்சி நான் பேசிட்டு இருக்கிறேன், கரண்ட்டு கட் ஆகிட்டா, பவர் போயிட்டா நின்றோம். அதுக்கு கரண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், பவர் போயிடுச்சு, பவர் ஷட் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்ட் தானே? ஃபேன் ஓடுறதுக்கு என்ன தேவைப்படுது? பவர். ஐயா வந்து ஏசி கீழே உட்காந்துருக்கார், அதுக்கு என்ன தேவை? பவர். அது ஏர்கான், இது ஃபேன், இது மைக்கு, இது கீபோர்டு, எல்லாம் அது வேலையை செய்து. இது டெலிவிஷன், டிவி, எல்லாம் அது வேலையை செய்கிறது. ஆனால் இவைகள் வேலை செய்வதற்கு பவர் அவசியம் என்பது போல இந்த பூமியில் எந்த வேலை செய்வதற்கும் உன்னதத்தை பாருங்க, கர்த்தருடைய பவர் அவசியம். த பவர் ஃப்ரம் அபவ். 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் இயேசு சொன்னார், உன்னதத்திலிருந்து நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் எருசலேம் விட்டு போகாதிருங்கள் என்று சொன்னார். டோன்ட் கோ ஃப்ரம் ஜெருசலேம் until you receive the power from above. The endowment of power, தேவனுடைய வல்லமை, வானத்திலிருந்து இறங்கி வருகிற வல்லமை. இந்த வல்லமை என்னென்னலாம் செஞ்சிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பினது அந்த வல்லமை. எந்த பவர் உங்களுக்கு வேணும்? எந்த பவர் வேணும்? பைசெப்ஸ் பவர் வேணுமா?
பஞ்சிங் பவர் பவுன்ஸில் வேணுமா, துப்பாக்கியோட பிஸ்டல் பவர் வேணுமா, இன்ஜினோட ஹார்ஸ் பவர் வேணுமா, அல்லது இயேசுவை உயிரோட எழுப்பின அந்த பவர் வேண்டுமா? இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த அதே வல்லமை இன்றைக்கு பேதுருவோடும் யோவானும் கூட வந்து கொண்டிருக்கிறது. த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பவர். பவர் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் கேளுங்க. பவர் ஒரு உன்னதமான அனுபவம். சும்மா சிம்பிளாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் எங்கள் பெரியப்பா மக தங்கச்சியோட பொண்ணு ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக, குட்டி குழந்தை, ஸ்கூல் படிக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருக்கும். அது நடந்து போச்சுன்னு வைங்க, உங்களை ஒரு இடி இடிச்சிட்டு போச்சுன்னா நீங்கள் விழுந்துருவீங்க. ஆனால் அதுக்கு வலிக்காது, அதுக்கு இடித்ததே தெரியாது. பெரியவங்களாம் அவங்களெல்லாம் இடிச்சிட்டு போயிடும். நீ என்னை இடித்த, நான் எப்போ இடித்தேன் அப்படின்ட்டு கெட்டு போயிடும். குட்டியாக தான் எப்படி இருக்கும், ஓடிச்சுன்னு வைங்க இடிச்சிடும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர். ஆமென். அவங்க போகும்போது என்ன தெரியுது, நல்லா வாட்டம் சாட்டமாக ஃபிட்டாக கட்டு மஸ்தாக இருக்கிறவங்க போகும்போது நம்மளை ஒரு தட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், சுருண்டு விழுந்துரும். என்ன இருக்குது அவங்க கையில்? பவர். தே கேரி த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பவர். தெரியாமலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்கள சுற்றி. ஆமென். அல்லேலூயா. ஒரு மேக்னெட் காந்தம் எடுத்துட்டோம்னா அந்த காந்தகத்தை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த பவர் அந்த ஃபீல்டு சுற்றி இருக்கும். அந்த காந்தகம் போச்சுன்னா எங்கேயோ இருக்கிற துரும்பு என்ன பண்ணோம், ஓடி வந்து ஒட்டிக்கும். ஆமென். அதே போல் நீங்கள் வந்து ட்ரெயினில் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆமாம். உங்களோட என்ஜின் இருக்குல்ல, அந்த என்ஜின் போகும்போது அது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் ஆப்ரேட் ஆகிற என்ஜினாக இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரிக் என்ஜினை சுற்றி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். உங்கள் வண்டி போய்கிட்டே இருக்கும்போது எதிர்க்கு எதுனா குறுக்க குட்டி இன்ஜின் வச்சுன்னு ஒரு மோட்டர் பைக்கோ சைக்கிளோ காரோ போச்சுன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியோட பவரு அதோ போகிற அந்த வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணுறோம். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆள் இல்லாத கிராஸில் பண்ணக்கூடாது. ட்ரெயின் வருது போயிடலான்னு. ட்ரெயினோட பவர், ட்ரெயின் அங்கே வருது, அதோட பவர் இந்த இன்ஜினை ஸ்டாப் பண்ணுறோம். த பவர், மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தான் படிப்போம். த பவர் டுடே, திஸ் மேன் இஸ் கோயிங் டு ஃபீல் த பவர் ஆஃப் காட் த்ரூ ஜான் அண்ட் பீட்டர். பேதுரு யாக்கோபு மூலமாக இயேசுனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள போகிறான். நம்ம தலைமையில கை வைப்போமா? என் மூலமாக உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசுனுடைய வல்லமை புரிந்து கொள்ள போகிறார். என் மூலமாக இயேசுனுடைய வல்லமை உலகத்தில் உள்ள மக்கள் புரிந்து கொள்ள போகிறார்கள். ஆமென். இந்த மனிதன் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த வாசலுடைய பெயர் த பியூட்டிஃபுல் கேட், த டெம்பிள் கேட், பியூட்டிஃபுல் கேட். ஆக அலங்கார வாசல். அந்த வாசல் எப்படிங்க? ஆமாம், எருசலேமுக்குள்ளே வருவதற்கு 12 வாசல்கள் இருந்தது. ஆமென். இவங்க வந்து தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்போனா யாரோட தேவாலயம்? யூதர்களுடைய தேவாலயம். தேவாலயம் ஒன்று தான் இருக்குது. நோட் பண்ணிங்க, தேவாலயம் உலகம் ஃபுல்லாக எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று. அது எங்கே இருக்குது? எருசலேமில் இருக்குது. மீதி யூதர்கள் கூடுற இடத்தெல்லாம் ஆலயம் கட்டுவாங்க. அது பேர் ஜெப ஆலயம், சினகாக் என்று சொல்வார்கள். இன்றைக்கி பேதுரு யோவானும் டெம்பிளுக்கு போகிறாங்க ஈவினிங். ஆமென். மார்னிங் அந்திபலி சந்திபலி நடக்கும். இதுக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே இன்னும் சபை பிரியல. இவங்க தனியாக வீட்டில் ப்ரேயர் வச்சாங்க. சர்ச்சுக்கு போகும்போது ஒரு மாதம் வாரம் வரை எங்கே போயிட்டாங்க? அவங்க ஆலயத்துக்கே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அவங்களெல்லாம் அடித்து விரட்டின பிறகு தானாக போய் அந்தியோகியாவில் இவங்க ஒரு சர்ச்சு கட்ட போகிறாங்க. அது வரைக்கும் எங்கே தான் போக போகிறாங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு போக போகிறாங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாங்க. கவர்மெண்ட் பில்டிங்கை தான் வாடகை எடுக்க போகிறாங்க. சாலமன்ஸ் போர்ட்டிகோ என்று சொல்வார்கள். சாலமோனுடைய மண்டபத்தை வாடகை எடுக்க போகிறாங்க. கவர்மெண்ட் பில்டிங் என்ன பண்ண போகிறாங்க? வாடகை எடுத்து மீட்டிங் நடத்த பாருங்க. பெரிய கூட்டம், பெருங்கூட்டம். They are going to perform. They are going to show the power of the resurrected Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற அவர்கள் அங்கே இருக்கிறபடியால் மக்கள் கூட்டம் பெருக போகிறது. திருச்சபையை மறந்துடாதீங்க. மக்கள் கூடுகிற இடத்திலே மக்கள் வாழ வேண்டும். அந்த மக்கள் வாழக்கூடிய வல்லமை கிறிஸ்துவால் மட்டும்தான் தர முடியும். மக்கள் கூடுற இடத்துல நிறைய டேஞ்சர் இருக்குது. ஸ்டாம்பிட் ஆகிடும், ஒருத்தர் மெரிச்சுக்குவாங்க, சஃபகேட் ஆகிடும், மூச்சு விட முடியாமல் போயிடும். ஆமாம், அடிச்சுக்குவாங்க, கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்கள் கூடுகிற இடத்துல நன்மையை செய்யக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்கிறது. He has got the power, he has got the influence. The power is surging throughout the place.
the ministry of Jesus has become apostolic ministry. இயேசுனுடைய ஊழியம் இன்றைக்கு அப்போஸ்தலருடைய ஊழியமாய் மாறி போனது. அந்த அப்போஸ்தலருடைய ஊழியம் இன்றைக்கு உன் ஊழியமாயும் என் ஊழியமாய் மாறுகிறது மகன். இயேசுனுடைய ஊழியம் அப்போஸ்தலருடைய ஊழியம், அப்போஸ்தலருடைய ஊழியம் என்னுடைய ஊழியம். நேற்றைக்கு ஓஎம்ஆர் திருச்சபையில் நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். நீங்கள் யாரும் வரல இல்லை. அப்போ லிம்கா மோகன் ஐயா மைக் எடுத்து பாட்டு பாடினார். பாடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னார். சாட்சி சொல்லி நான் ஞானஸ்தானம் பெற்றதுலேருந்து என் கை உதறல. முன்னாடிலாம் என்ன பண்ணுவோன்னா அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு பாட சொல்லுவோம். அப்படியே உதறும் ஒரு கை. என் கை உதறல, அந்த கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாரு அப்படின்னார். அவர் நன்றி சொன்னேன். தேங்க்யூ அப்பா. இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். You can become powerful by Holy Spirit even today. The empowerment of Holy Spirit. Amen. இந்த எலக்ட்ரிசிட்டியோட பவர் இப்போ கூட தெரியும். ஆஃப் பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் ஆன் பண்ணால் என்ன பண்ணோம், திரும்ப தெரியும். ஏர் கண்டிஷன் ரிப்பேர் ஆயிடுச்சு, ரெடி பண்ணிட்ட பிறகு திரும்பி என்ன பண்ணோம், வேலை செய்யும். அதுபோல் என் மகனே, உன் மனதை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டால், உன் ஜப வாழ்க்கையை நீ மீண்டும் தொடர்ந்தால், நீ ஜபிக்க முடிவெடுத்து விட்டால், நீ கர்த்தருடைய பாதத்தில் அமர முடிவெடுத்து விட்டால், உன் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும் என்பதுதான் இன்றைய செய்தி. There is a miracle waiting at the gate called beautiful. அலங்கார வாசல் என்கிற வாசலிலே ஒரு அற்புதம் கர்த்தர் முன் மூலமாக செய்ய போகிறார் என் மகனே. God is setting a stage. கவலைப்படாதீங்க, ஊழியம் செய்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நேற்றுக்கு நடக்காத அற்புதம் இன்றைக்கு நடக்கும். இன்றைக்கு நடக்காத அற்புதம் சொல்லுங்க, நாளைக்கு நடக்கும். காலை நடக்காத அற்புதம் மாலை நடக்கும். மாலை நடக்காத அற்புதம் கட்டாயமாக 9ஆம் மணி வேளையிலே நடக்கும். The miracle. இந்த டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 மணி இருந்திருக்குமா. எத்தனை மணிங்க? நம்ம நிறைய மீட்டிங்லாம் வைப்போம். காலை ஜபம் இருக்குது, அப்புறம் நம்ம சர்ச்சிலே 5:30 மணி ஜபம் இதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த 9 மணி இல்லை, அப்புறம் சாயந்தரம் 7 மணி அப்படிலாம் வைக்கிறோம். இந்த 3 மணிக்குன்னு எந்த ஜபமும் வைக்க முடியாது. அல்ல அது சாப்பிட்டு கொஞ்சம் சின்னன்னா இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். ஏன் ஃபோன் எடுக்கலன்னா, அப்பா கொஞ்சம் சின்ன ரெஸ்ட்டுக்கு போய்ட்டப்பா அப்படின்றது போல் 3 மணி என்ன ஆகுது, ஒரு தூக்கம். இது எத்தனை மணிக்கு? 3 மணி ப்ரேயருக்கு கிளம்பி போகிறாங்க. அருமையான நேரம். இப்போல்லாம் எல்லா பெரிய பெரிய கான்ஃபரன்ஸில் கூட பார்த்தோம்னா 3 மணிக்கெலாம் மீட்டிங் வைக்க மாட்டாங்க. ஒர்க் ஷாப்புன்னு ஒன்று வச்சுருவாங்க. ஒர்க் ஷாப்னா செய்து காட்டுறது. ஃபுல் டே கான்ஃபரன்ஸ் வச்சுருவாங்களே. காலையில் சில செஷன் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஒரு டீ பிரேக், அப்புறம் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் லஞ்ச் பிரேக், அப்புறம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு 3 மணி போல் 3லேருந்து 5 வரைக்கும் ஒர்க் ஷாப்புன்னு வச்சுருவாங்க. ஆனால் எல்லாம் அப்படி தூக்க கலகத்தில் கொண்டு ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரி அப்படி பண்ணி விட்டு ஈவினிங் டீ குடிச்சு ஈவினிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், பவர் 3ஆம் மணி வேளையில் வெளிப்படுது. The hour called 3. Amen. Prayer time. என்ன டைமா? ப்ரேயர் டைம். 3 மணிக்கு ஜெபம். அதிகாலை 3 மணி கேள்விப்பட்டிருக்கிறோம். மாலை 3 மணி, அதற்கு வேதம் சொல்கிறது 9ஆம் மணி வேலை. ஆமென். இங்கே போகிறார்கள். 2 பேர் தான் போகிறாங்க, பேதுரும் யோவானும். ப்ரேயர்னால் நிறைய பேர் வரமாட்டாங்க. பர்த்டே பார்ட்டிக்கு உள்ளே வரத்துக்கே இடம் இருக்காது. சாப்பிட்ற இடத்துல இடம் இருக்காது. திரும்பி போகும்போது இடம் இருக்காது. கல்யாணத்துக்கு, சினிமா தியேட்டருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கும். ஜெபத்துக்கு 2 பேர் தான். எத்தனை பேர்? ஆயிரக்கணக்கான பேர்கள் கூடுகிற இடத்துல விளங்காத வல்லமை 2 பேர் போகிற இடத்துல விளங்கும். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. The power of God. என் மகனே, ஜெபிப்பதை விட்டுவிடாதே, தொடர்ந்து ஜெபம் செய். ஜெப வேளையிலே நீ ஜெபி, அதிகமாக ஜெபி. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். All the requests will be granted. 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். அவரிடம் ஒரு விண்ணப்பம் வருகிறது, ஒரு வேண்டுதல் வருகிறது. A request has been given. அங்கே என்ன பண்ணுறாங்களாம், சப்பானியாக இருந்த மனிதனை தூக்கி கொண்டு வந்து ஆலய வாசலில் வைக்கிறார்கள். அவனை பிச்சை கேட்கும்படி வைக்கிறார்கள். அவன் போகிற இடத்தில் பிச்சை கேட்கிறான். ஆனால் இன்றைக்கு பேதுருவும் யோவானிடத்திலும் பிச்சை கேட்கிறான். இதை யோசிக்கும் போது பேதுரு யோவானுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது. இப்போ என்ன, நீங்கள் அங்கே கூட்டு போயிருந்தீங்கன்னா, பாவங்க, இல்லைண்ணா ஃபிசியோதெரபிஸ்ட்டில் உங்கள் ரிப்போர்ட் இருந்தால் காட்டுப்பா, உன் மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டு, உனக்கு எப்படி வந்துச்சு. ஒரு வேளை போலியோவாக இருக்கும் போல், உனக்கு ஒரு கேலிப்பர் வாங்கி தரட்டா, கேலிப்பர்னால் அந்த கிளிப்புலாம் போட்டு இருந்துன்னு வருதா, வா நான் உனக்கு எக்ஸசைஸ் கொடுக்கட்டா, அப்படிலாம் தோணும். இவங்க எண்ணம் ஃபுல்லாகவே என்ன தான், வல்லமை தான்.
இது நான். ஒரு டாக்டர் போனால் அந்த ஆங்கிளில் யோசிப்பார், ஆர்த்தோ டாக்டர் போனால் அந்த ஆங்கிளில் யோசிப்பார், நியூரோ டாக்டர் போனால் அந்த ஆங்கிளில் யோசிப்பார், ஒரு சோஷியல் வெல்ஃபேர் இதுலேருந்து போகிறவர் போனால் இவனுக்கு ஒரு வீல் சேர் வாங்கி தரலாமேன்னு யோசிப்பார், ஒரு பணக்கார் போனால் இவனுக்கு ஒரு பெட்டி கடை போட்டு கொடுத்து வியாபாரம் பண்ணலாமா, ஆளுக்கு ஒன்று யோசிப்பாங்க. வாட் ஆர் தீஸ் பீப்புள் திங்கிங்? வாட் இஸ் பீட்டர் அண்ட் ஜான் திங்கிங்? அவங்க யோசிக்கிறாங்க, இவனுக்கு எப்படி ஆகிலும் உன்னதத்தில் இருக்கிற வல்லமையோட கனெக்ட் பண்ணி இவனை எழுப்பி நடக்க வைக்க வேண்டும். What is his real problem? He wants healing. He want to walk. He need to walk. பட் அவன் இது நடக்காது என்பதை புரிந்து கொண்டு பொன்னையும் வெள்ளையும் தேடி கொண்டிருக்கிறான். அதற்கு பேதுரு யோவானும் சொல்லுகிறார்கள், என்னை நோக்கி பார், எங்களை உற்று பார், எங்களை நோக்கி பார், என்ன பார். அவங்க அவனை பார்த்தாங்க, அவன் அவங்கள பார்த்தான். 2 பேர் வந்திருக்காங்க. என்னை தூக்கி கொண்டு வந்ததும் 2 பேர் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க பிச்சை எடுக்கும்படி. ஆனால் இந்த 2 பேர் வந்திருக்காங்க, எதனா 10 ரூபா போட்டு போவாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணுறாங்க, பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அவனை பார்த்தார்கள். அவன் மூலமாக கர்த்தர், அந்த இருவர் மூலமாக கர்த்தர் அவனை பார்த்தார். நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் நானும் ஜெபிக்கும்போது நம் பார்வையிலிருந்து கர்த்தர் அவர்களை பார்க்கிறார். அதனால தான் உடம்பு சரியில்லாதவங்க நம்ம ப்ரே பண்ண போனோம். ஏன் தெரியுமா? நம்ம போய் யாருக்காவது ப்ரே பண்ண போனோம்னா நம்ம கண் பார்வை மூலமா கர்த்தர் அவர்களை பார்ப்பார். ஆண்டவரே, நீங்கள் இங்கே வரல, நீங்கள் பரலோகத்தில் இருக்கீங்க, ஆனால் இந்த கண் மூலமா நீங்கள் இவரை பாருங்கள் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கார். அவனுடைய கண்ணின் பார்வை ஒன்றை கேட்டது, பொண்ணு இருந்தால் கொடுங்க, வெள்ளி இருந்தால் கொடுங்க என்று. இவருடைய கண்ணின் பார்வை ஒன்றை புலன்பட்டது, பாக்கெட்டில் பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை, கோல்டு காயினும் இல்லை, சில்வர் காயினும் இல்லை. ஒரு சின்ன கோல்டு காயின் போட்டால் அவனுக்கு ஆசீர்வாதம், ஒரு சின்ன சில்வர் காயின் போட்டால் அன்னைக்கு ஈவினிங் டின்னர் சாப்பிட்லாம். 2மே இல்லை. உன்னிடத்தில் இல்லாததை நான் உனக்கு கொடுக்கிறேன், என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன். அவங்க கையில் பொண்ணு வெள்ளி இருக்குது, நேற்று கலெக்ஷன் இருக்கும், இவங்க கையில் இல்லை. அவங்க கையில் அற்புதம் இல்லை, இவர்கள் கையில் அற்புதம் இருக்கிறது. மிகுந்த ஆச்சரியப்படத்தக்கதாக அங்கே நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை பிடித்து தூக்கி விட்டார்கள். பேதுரு தன்னுடைய வலது கையினால் தூக்கி விட்டான். கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. கால்களும் கரடுகளும், த போன்ஸ், அந்த கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவனுடைய சரீரத்தில் முழு பலன் இருந்தது, உன்னதத்தில் இருந்த பலன். His feet and ankle bones received strength. Feet and ankle bones received strength. இந்த எலும்பு இருக்குல்ல, இந்த எலும்புக்கு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறீங்களா? மசில்லேருந்து வருது. இந்த மசிலுக்கு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறீங்களா? அது நீங்கள் மசிலோட ஃபைபர்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணணும். ஆமாம், அது அந்த மசிலுக்கு ஒரு செல்லுக்குள்ளேருந்து, அந்த செல்லுக்கு எங்கே வருதுன்னா ஏடிபி, கிரெப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அது பெரிய படிப்பு. ஆமேன். ஆமாம், இவனுக்கு ஒரு ஊசின்னு ஒன்று போட்டு ஒரு பலன் ஒன்று கொடுத்து இவனை நீங்கள் எழுப்பி விடணுன்னா, உண்மையில் ஒரு மருந்து வேலை செய்யணும்னா ஒரு வருஷம் ஆகும். தசனாரெல்லாம் உள்ளே போய் ரத்தத்தில் ஊறி வர வேண்டியது. ஆமேன். இவைகளுக்கு பலன் கொடுப்பதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது, இதை நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லுவோம். நரம்பு மண்டலம், கரண்ட்டு. உங்கள் கரண்ட் எங்கே தெரியுமா இருக்குது? மூளை தான் உங்கள் கரண்ட். மூளை வழியாக தான் கரண்ட்டு. சாப்பாடு ரத்தம் வழியாக போகுது, அது எங்கே இருக்குது? ஹார்ட்டு தான் ஃபுட்டு. ரத்தத்தில் என்ன இருக்குது? உணவு இருக்குது, கழிவு பொருள்கள் வெளியே வருது, எல்லாம் ரத்தம் பார்த்துக்குது. ஆனால் பவர் எங்கேருந்து வருது? மூளையிலேருந்து வருது. இந்த மூளையிலேருந்து போகிற நரம்பு எங்கேயாவது உடம்பு ஃபுல்லாக போகுது, மூளை வழியாக அப்படியே பின்னாடி ஸ்பைனல் கார்டு வழியாக. ஒரு 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 தலை இருக்குது, தலை முடி பின்னாடி விட்டால் பின்னாடி தொங்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் ஸ்பைனல் கார்டு மூளையிலுடைய பின்பகுதி தொங்குது இது வரைக்கும் எலும்புக்குள்ளே. அது அப்படியே கனெக்டடாக இருக்குது. அந்த மூளை என்ன செய்தோ எல்லாத்துக்கும் போயிடும். நடக்கணும்னு நினச்சா நடக்கும், நிற்கணும்னு நினச்சா நிற்கும். அந்த சேனல் பிளாக்காக இருக்குது. அந்த சேனல் ஒன்ஸ் பிளாக் ஆச்சுன்னா பவர் மட்டும் ஷட் டவுன் ஆகாது, பவர் ஷட் டவுன் தான் பிளாக்கும் வந்துடும். பிளட்டு ஒழுங்காக ஃப்ளோ ஆகாது, மசில் வேலை செய்யாது, போன்ஸு அது அடர் ஆகிடும், போன் கண்ட்ராக்ட், ஜாயிண்ட் கண்ட்ராக்சர் வந்துடும், மசில் என்னென்னமோ டைட்டன் ஆகிடும். என்ன கண்டிஷன் அவன் இருந்தான்னு எனக்கு தெரில, அவன் வயசு என்னன்னு தெரில, வயசுக்கு ஏற்றது போல. எல்லா இடமும் பலப்படுகிறது. உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரைக்கும் அவனுடைய சரீரம் பலப்படுகிறது. ஒரு அலையிலையோ சொல்லாமா? உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரைக்கும் பலப்படுகிறான், கால்களும் கரடுகளும் பலப்படுகிறது.
இயேசுவின் நாமத்தினாலே கால்களும் கரடுகளும் பலப்படுது. கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் கால்கள் பலப்படுகிறது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் இதயம் பலப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வயிறு பலப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே முதுகு பலப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வேர்டு மறக்காதீங்க, இயேசுவின் நாமம். ஒரு நொடி பொழுதில் இது வருகிறது. ஒரு நொடி பொழுதில் இது வருகிறது. நம்ம ஆண்டவருடைய வல்லமை ஒரு நொடி பொழுதில் செயல்படுகிற வல்லமை. நம்ம லாங் டேர்ம் பார்த்து தான் பழக்கம். ஷார்ட் டேர்ம் பவர் இஸ் ஃப்ரம் காட் ஹிம்செல்ஃப். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் குதித்தெழுந்து, அப்புறம் நின்று, நடந்தான், நடந்து குதித்து, அஞ்சு ஆக்டிவிட்டி பண்ணுறான். குதித்து, எழுந்து, நின்று, நடந்து குதித்து. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? உங்களை இப்போ ஏஞ்சிங்க அப்படின்னா ஏஞ்சிக்கிறதா, உட்காந்து மெசேஜ் கேட்டு போயிடுறாயா அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நின்று குதித்து, எழுந்து, நின்று, நடந்து குதித்து அவர் அல்லேலூயா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்? அவ்வளோ பவர் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு. அந்த வல்லமையை கர்த்தர் அந்த ஏழை மனிதனுக்கு கொடுத்தார் அந்த வயசான காலத்தில். அல்லேலூயா. போட ஏஞ்சிருங்கன்னா ஏஞ்சிப்போம், இல்லை குதிங்கன்னா அப்படியே பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் குழந்தைங்க நீங்கள் குதின்னே சொல்ல வேணாம், அது குதிச்சுன்னு இருக்கும். ஏன் சொல்லுவாங்க உடனே பெரியவங்க, இளம் ரத்தம். என்ன ரத்தம்? இளம் ரத்தம், பயம் அறியாத வயசு. அந்த வல்லமை தான் இவனுக்குள்ளே வந்தது. பேதுரு யோவானோ குதிக்கல, இவன் சரியாயிட்டான்னு குதிக்கல, அற்புதம் பெற்றவன் குதித்தான். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதத்தை தருகிறார். விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க, அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, இவன் நாள் நடக்கல, எப்படி பண்ணுறான்? இப்போ தேவனை துதிக்கிறான். ஜனங்கள் கண்டு இவன்தானா என்று ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பேதுருவையும் யோவானையும் அவன் பற்றி கொண்டு இருந்தான். அவன் எங்கே இருக்கிறான்? போக மாட்டான். ஒரு ரவுண்டு ஓடிட்டு வந்து யார் கூட நின்றுக்கிறான்? பேதுரு கூட நின்றுக்கிறான். இந்த பக்கம் குதிச்சுட்டு வந்து யார் கூட நின்றுக்கிறான்? யோவான் கூட நின்றுக்கிறான். ஒரு ஹை ஜம்பர் மாதிரி, லாங் ஜம்பர் மாதிரி, ஒரு அத்லட் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஆனால் ட்ரெஸ்ஸில் என்ன ட்ரெஸ்ஸு? அந்த பழைய ட்ரெஸ்ஸே போட்டுன்னு இருக்கிறான். அந்த கைகள், அந்த உடைகள், அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் அதே இருக்குது. ஜனங்க ஓடி வராங்க. என்னாச்சு? பேதுரு அவனை தூக்கி போட்டாரா? இல்லை, அவனே எழும்பி நடக்கிறான். இது என்ன என்று ஜனங்க ஓடி வந்து பேதுருவையும் யோவானிடம் கேட்கும்போது இப்போ தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஆமேன். ஒரு நிமிஷம் நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் இப்பேற்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டும், எங்கள் ஊரில் நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் ஜெபிக்கும் போது நடக்கணும். இந்த வல்லமை வேணும், கேளுங்க. நான் ஜெபிக்கும் போது நடக்கணும். சரீர பலவீனம் மறையணும். நடக்க முடியாத மனிதர்கள் நடக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கண் பார்வை குறையோடு இருக்கிறவர்களுடைய கண் பார்வை சரியடைய வேண்டும். ஆண்டவரே, காது பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் சுகமடைய வேண்டும். சரீர பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்கள் சுகமடைய வேண்டும். ஆண்டவரே, அற்புதத்தின் வல்லமை, கர்த்தருடைய அற்புத வல்லமை இப்பொழுதே உண்டாவதாக. அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க. எங்களுக்குள்ள நல்ல பலனை தாங்க, எங்களுக்குள்ள நல்ல திடனை தாங்க. அற்புதம் செய்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. ஸோ பீப்புள் எல்லாம் வந்துட்டு பேதுரு யோவானை உற்று நோக்கி பார்க்குறாங்க. சார், இந்த ட்ரைனிங் எங்கே படிச்சுட்டு வந்தீங்க? எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தீங்க? நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? என்ன கஷாயம் வச்சுருக்கீங்க? என்ன மருந்து வச்சுருக்கீங்க? அப்படி தானே? என்ன ஊசி போட்டிங்க? என்ன மாத்திரை போட்டிங்க? என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? என்ன தெரப்பி பண்ணீங்க? கரெக்ட் தானே? என்ன வைத்தியம் பண்ணீங்க என்றெல்லாம் கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறது என்ன? நீங்கள் இவனை நடக்க பண்ணினோமோ என்று எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நீங்கள் ஏன் என்ன பார்க்குறீங்க? அங்கே பாருங்க, இயேசுவை மகிமைப்படுத்தினார். பாருங்க, இன்னும் அழகாக லூக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த லெட்டர் வந்து தியோஃபிலஸ்க்கு எழுதப்படுகிறது. ஆமேன். ரோமில் உள்ள ஒரு பெரிய அட்வொகேட்டுக்கு, பெரிய லாயருக்கு, ஜட்ஜுக்கு, ரோமாபுரிக்கு இது ஆஃபீஷியல் டாக்குமெண்ட் ஆக போகுது. யார் இந்த இயேசு? இது என்ன சம்பவம்? எனக்கு முழு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுப்பணும்னு சொல்கிறதுக்காக வந்தவர் தான் லூக்கா. எல்லாருக்கும் இன்டர்வியூ எடுத்துருக்கிறாரு. எருசலேமில் இன்டர்வியூ எடுத்துருக்கிறாரு. அவர் இவைகளை எழுதி எங்கே அனுப்ப போகிறாரு? ரோமுக்கு அனுப்ப போகிறார். ரோமில் அது என்ன பண்ண போகுது? டாக்குமெண்ட் பண்ணப்படுத்து ரோமில் உள்ள லைப்ரரியில் வரப்போகுது. பல ஆயிரம் வருஷம் கழிச்சு நம்ம கையில் பைபிள் என்கிற லைப்ரரியில் வரப்போகுது. இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். அதில் என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு என்பவருடைய தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார். யாரை மகிமைப்படுத்தினாரா?
ஜூஸ்க்கு ஒரு அருமையான மெசேஜ் பாருங்க. யூதருடைய தகப்பன பேர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்புறம் யார் தெரியும் அவங்களுக்கு? மோசே. அப்புறம் யார் தெரியும் அவங்களுக்கு? தாவீது. அப்புறம் யார் தெரியும் அவங்களுக்கு? வேற யாரையும் தெரியாது. இப்பொழுது தெரிந்து கொள், இயேசுதான் உன் ரட்சகர். இது எந்த இடத்துல நடக்குது இந்த அற்புதம்? எருசலேம் தேவாலயத்தில். சாலமோன் கட்டின தேவாலயம் பிறகு பாபிலோன் மன்னனால் இடிக்கப்பட்டு, எஸ்ரா நெகேமியாவால் கட்டப்பட்டு, பிறகு ஏரோதால் செப்பனிடப்பட்டு 40 நாட்களுக்கு முன்பதாக இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களே, இங்கே இருந்துதான் பிடித்து கொண்டு போனார்களே, அந்த இடத்திலே அதே வாசலிலே இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிறது. இயேசு இல்லை, வெறுப்பு, அவருடைய நாமம் மகிமையை கொடுக்கிறது. இயேசு இல்லை, இயேசுவோட பேருக்கு வல்லமை இருக்கு. ஆமென். சொல்றாங்க, நீங்கள் தான் பிலாத்திடம் ஒப்பு கொடுத்தீர்கள், மறுதளித்தீர்கள். இயேசு கொலை பாதகனாக உங்களுக்காக அவர் கொலை செய்தீர்கள். அவரை கர்த்தர் மரித்தோர்ந்து உயிர் தெழுப்பினார். நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆமென். ஒரு விஷயத்துக்கு சாட்சி வேணும். எத்தனை சாட்சி வேணும்? 2 சாட்சி, 3 சாட்சி வேணும். இங்கே 120 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை சாகடிச்சதுக்கு நீங்கள் சாட்சிங்க, அவர் உயிரோடு எழுப்பதுக்கு நாங்கள் சாட்சி. அவர் உயிராக இருக்கிறார் என்பதற்கு இதோ இவன் சாட்சி. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்க வேண்டும். we want miracles to happen. இயேசு உயிராக இருக்கிறார் என்பதற்கு சாட்சியே அற்புதங்கள் தான். ஏதாவது ஒரு சேலஞ்சு வந்தால் அங்கே அற்புதம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் மட்டும் இல்லை, அந்த விஷயமே சொல்லும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது. ஆமென். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் அவரை பார்த்து அறிந்திருக்கிறவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகின விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வ சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே என்று சொல்லி பேசுகிறார்கள். சர்வ சுகம், the perfect soundness is present in the midst of you all. உங்கள் எல்லாருக்கும் முன்பதாக இந்த சர்வ சுகம் இருக்கிறது. இயேசு சுகப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லமா. இதை நாங்கள் செய்யவில்லை, நீங்கள் இயேசுவை அறியாமையினாலே செய்தீர்கள். ஆனால் இன்றைக்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவர் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லி இவர் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லமா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்தோர் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்குவார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றார். இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. we need the power of God. சொல்லாமல் இயேசுனுடைய வல்லமை எனக்கு வேண்டும், இயேசுனுடைய அற்புதம் எனக்கு வேண்டும், இயேசுனுடைய சுகம் எனக்கு வேண்டும், இயேசுனுடைய வல்லமையை காண வேண்டும், இயேசுனுடைய நாமத்தில் உள்ள வல்லமை நான் காண வேண்டும். வாங்க நம்ம எழுந்து அந்நிய பாஷை பேசலாம். ஓ ரீ காதா லாபா ஷாதா ராதா லாபா காதா லாபா. ஆண்டவருக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கலாம், ஆண்டவருக்கு நம்ம மகிமை கொடுக்கலாம். மகனை அந்நிய பாஷை பேச விட்டு விடாதே. கர்த்தருடைய வல்லமை நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஓ ரீ காதா லாபா ஷாதா ரா காதா லாபா ராதா லாபா ரீ காதா லாபா ராதா லாபா ஷா ரா காதா லாபா. இயேசு கிறிஸ்துடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துடைய வல்லமை, the power of God, the power of God. ஓ ரே 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 கே தே ரே 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 ரீ காதா பா ரீபா ரீபா தாலா ஓ ரீதாலா பா காதா பா. பேசு மகனே, இன்றைக்கு ஆவிக்குரிய வல்லமை நமக்கு வேண்டும். we need power, we need power. ஆண்டவரே எனக்கு உம்முடைய வல்லமை வேண்டும். தகப்பனே எனக்கு உம்முடைய வல்லமை, ஓ உம்முடைய வல்லமை, ஓ உம்முடைய வல்லமை 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 வல்லமை. ஓ ரே 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 கா ராபா ராபா. ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக. பலவீனப்படுகிற பகுதியின் மேல உடைய வல்லமை வல்லமை, உடைய பலவீனப்படுகிற சரீரத்துக்கு முன்னாடி உடைய வல்லமை, ஆட்டுக்குட்டியோடைய வல்லமை, ஆட்டுக்குட்டியோடைய வல்லமை. ஓ the power of God, the power of God. ரிகாதா லாபா ஷாதா ராபா காதா ராபா ராதா லா ரா காதா ராபா ஷா ராபா. ஆண்டவருடைய வல்லமை, உடைய வல்லமை. என் மகனே, கர்த்தருடைய வல்லமை உன் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஓ ரே பாபா ராதா ரபா, ஓ ராதா ரபா பாபா பாபா.
ரிதா லபா ரதா லபா ஷே ரே 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 கரபா ரபா ரபா ரபா. அப்பா எனக்கு உம்முடைய வல்லமை வேண்டும், உம்முடைய வல்லமை வேண்டும், உம்முடைய வல்லமை வேண்டும் தகப்பனே, உம்முடைய வல்லமை வேண்டும். அன்றைக்கு பேதுரு யாக்கோபோடு கூட இருந்த, பேதுரு யோவானோடு இருந்த அதே வல்லமை இன்னைக்கு எங்கள் மத்தியிலே உண்டாவதாக. அசாத்தியங்கள் செய்கிற தேவனே, அசாத்தியங்கள் செய்கிற தேவனே, அற்புதங்கள் செய்கிற தேவனே, எங்கள் தேவனே, நீ வல்லமை, நீ வல்லமை, பலவீனப்பட்ட சரீரத்தில் வல்லமை, சுகவீனப்பட்ட சரீரத்தில் வல்லமை, ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை, மரணத்தை ஜெயித்த வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும், எங்கள் மத்தியில் இறங்கட்டும், எங்கள் மத்தியில் இறங்கட்டும், மத்தியில் இறங்கட்டும், எங்கள் மத்தியில் இறங்கட்டும், எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவர், எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவர், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தேவ பிள்ளைகளை வல்லமை இல்லாதபடி இந்த இடத்துல விட்டு நம்ம போக வேண்டாம். கர்த்தருடைய வல்லமை அசைவாடி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமையின் மேகம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. The power of God, the power of God. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை, உடைய வல்லமை. அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அசாத்தியங்கள், அசாத்தியங்கள், அசாத்தியங்கள். ஓ ஓ அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அசராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயரும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையா மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயரும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுக்கே, எனக்காய் பேசும்
கர்த்தருடைய வல்லமை நம்மத்தில் அசைவாடி கொண்டு திருச்சபையே. ஓ ரீ ரா 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 வல்லமாய் அப்பா உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இந்த எளியவர்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. பலவீனமான எங்கள் சரீரத்திலே அப்படியே பலன் இப்பொழுதே அப்படியே வல்லமை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே வல்லமை 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 ஆணி பாய்ந்த சரீரத்திலிருந்து வல்லமை நடக்கத்தக்கதாக, குதிக்கத்தக்கதாக, எழும்பத்தக்கதாக, ஓடத்தக்கதாக, கர்த்தருக்காக ஓடத்தக்கதாக, அசாத்தியங்கள் நடப்பதற்காக இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே வல்லமை எரிபா ரப 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 அப்பா, இந்த வேளையிலும் கூட பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த வல்லமை எங்களோடு இருக்கிறது. அந்த வல்லமையோடு புறப்பட்டு போகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை, மரணத்தை ஜெயித்த இயேசுவின் வல்லமை, சாத்தானை நசுக்கிற இயேசுவின் வல்லமை, என் பாவத்தை கழுவின இயேசுவின் வல்லமை என் மீது இருக்கிறதற்காக நன்றி. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தூசியை உதறிவிட்டு, எங்கள் பாவங்களை உதறிவிட்டு, எங்கள் வியாதிகளை உதறிவிட்டு எழும்பி புறப்பட்டு போகிறோம். எங்களை வழி நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். 7 அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கோடியாய் பெருகக்கூடிய கிருபை தருவாராக. திருச்சபையே, கர்த்தர் மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்வார். அல்லேலூயா. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.